அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2020 லேட்டஸ்ட் 2 அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே எந்த வெப்சைட்டில் இருக்கேன் அப்படின்னா tnhealth.dngov.in அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கேன். நான் அதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ரீட் மோர் போகும்போது நமக்கு வந்துன்னா இந்த இருக்குது நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் MBBS PDS கோர்ஸ் 2020 என்னென்ன சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இது நீங்கள் எல்லாருமே யாரெல்லாம் வந்து இந்த MBBS கவுன்சிலிங் போகிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த இதை நீங்கள் அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது டென்டேட்டிவாக எவ்வளோ சீட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது ப்ரீவியஸ் டேயே போடுவாங்க. இது நேற்று 17th அன்னைக்கு போட்டது. இன்றைக்கி 18th அன்னைக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது. ஓகேங்களா, இந்த 17ஆம் தேதி நமக்கு போட்டிருக்காங்க. அந்த சீட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில காலேஜஸில் சில கம்யூனிட்டிக்கு சீட்ஸே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓசிக்கு எத்தனை சீட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு காலேஜஸ்லையும் இருக்குது. பிசிக்கு அதே மாதிரி எத்தனை காலேஜ் எல்லா காலேஜஸ்லையும் என்னென்ன சீட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லா காலேஜஸ்லையும் நம்ம போய் எடுக்க முடியாது. இப்போ வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் வந்து 3 சீட்ஸ் தான். இப்போ நம்ம 305 சீட்ஸ்னால் 305 சீட்ஸையும் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எடுக்க முடியாது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 3 சீட் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த 3 முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் தான். அதேமாதிரி கீழ்ப்பாக்கம், அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ ஒவ்வொரு காலேஜ் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசிஎம்க்கெலாம் மொத்தமே 8 சீட்ஸ் தான் வருது. ஸோ 8 காலேஜஸில் வந்து கிடைக்கல. ஒவ்வொரு காலேஜஸ்லையும் ஒரு சில காலேஜில் சீட்ஸ் வந்து 2 இருக்குது, ஒரு சில காலேஜஸில் வந்து இல்லவே இல்லை, ஒரு சில காலேஜில் 1 மட்டும்தான் இருக்குது. அந்த 7.5 அதுதான் இங்கே சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டில். அதே மாதிரி பிசிக்கு வந்து 60 சீட்ஸ் இருக்குது, எம்பிசிக்கு டிஎன்சிக்கு வந்து 45 சீட்ஸ் இருக்குது, எஸ்சிக்கு 34 சீட்ஸ் இருக்குது, எஸ்சிக்கு 7 சீட்ஸ் இருக்குது, எஸ்டிக்கு 2 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டோட்டலாக 227 வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்றைக்கி கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து 227 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபில் பண்ணுறாங்க. அடுத்து செல்ஃப் சப்போர்ட் நம்ம சொல்லுவோம்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் வந்து இந்த இருக்காருங்க. டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக் ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் வந்து இருக்கக்கூடிய சீட்ஸுடைய அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 86 இருக்குது. அதே மாதிரி பிடிஎஸ், ஸோ பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 12 சீட்ஸு இருக்குது. இது எல்லாமே அடுத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் பிடிஎஸ் வந்து இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து 12 இருக்குது. அதேமாதிரி செல்ஃப் சப்போர்ட்டில் மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 80. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கு முன்னாடி உங்களுக்கு டென்டேட்டிவான எவ்வளோ இருக்குது சீட்ஸ் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக போகணும். ரைட், இது ஃபஸ்ட்டு அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றது பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே 21/11/2020 சாட்டர்டே வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதாவது 18, 19, 20 3 நாள் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது. 21ஆம் தேதியிலேருந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்னில் வர்றவங்களுக்கு 22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அதனால் யாரெல்லாம் வந்து நீங்கள் ரெடி ஆகணுமோ அந்த டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே ரெடியாக 22ஆம் தேதிக்கு ஒரு புக் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சென்னைக்கு போகிறவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 21ஆம் தேதி. ஸோ நீங்கள் 20ஆம் தேதியே அங்கே அவைலபிலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 21ஆம் தேதி. ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. எந்த ஒரு நியூ அப்டேட் வந்தாலும் உடனே போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். தேங்க்யூ.